ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக ஒரு மசாலா தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வச்சு எப்படி பூரி மசாலா செய்கிறதுன்றது பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவே குக்கர்லேயே வச்சு செஞ்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஈஸியாகவே நம்ம குக்கர்லேயே ஒன் பார்ட் ரெசிப்பியாகவே நம்ம செஞ்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா பூரி, சப்பாத்தி, அப்புறம் நம்ம மசால் தோசைக்கு உள்ள மசாலா வைப்போம்ல, அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா செய்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நம்ம கொஞ்சமாக தட்டி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட பூண்டு கூட தட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி நல்லா இந்த எண்ணெயில் நமக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். மெல்லிசாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நமக்கு ரொம்ப ப்ரௌனாக வதங்கி வரக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு கண்ணாடி பதத்தில் வெந்து வரணும். அப்போ தான் இந்த மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நீங்கள் ப்ரௌன் ஆக்கி விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு நமக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பாதி அளவுக்கு கண்ணாடி பதத்தில் வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இது கூட என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு இதில் வச்சு தான் டைரெக்டாக வேக வைக்க போகிறோம். அதனால் தனியாக வேக வைக்க வேண்டாம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம ஃப்ரோசன் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா பண்ணுறதுக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கோம். வேறு எதுவும் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கலருக்காக தான் சேர்க்குறோம். சேர்க்கலனா கூட பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது சேர்க்கும்போது நமக்கு அந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு அந்த கிழங்குல இறங்கியிருக்கும். அதுக்காக தான் இப்போவே நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மூழ்கிற அளவுக்கு 2 கப் அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுடலாம். நமக்கு உருளைக்கிழங்கும் சரி, பச்சை பட்டாணியும் சரி ஈஸியாகவே நமக்கு வெந்து வந்துடும். அதனால் 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். நல்லா நமக்கு அதிலே நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 விசில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா நீங்கள் நார்மலாக கரண்டி வச்சு மசிஞ்சாலுமே நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி மசிஞ்சு வரும்போது தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டோம். 10 நிமிஷத்தில் குக்கர்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.